हाय फ्रेंड्स मूणे பொருட்களை வைத்து நல்ல மணக்க பிரியாணிக்கு மட்டும் இல்லங்க அனைத்து விதமான நான்வெஜ்களுக்கும் சேர்க்கக்கூடிய கரம் மசாலா பொடி எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் panல 50 கிராம் போல பட்டைய சேர்த்துக்குங்க. பட்டை நீளமா இருந்துச்சுன்னா உடைச்சி விட்டு சேர்த்துக்குங்க. மிதமான சூட்டுல நல்ல ஒரு நறுமணம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. கரம் மசாலா பொடிக்கு அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால அடுத்து வர இன்கிரீடியன்ட்ஸ் உடைய அளவை கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. வறுபட்டதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுட்டு அடுத்து 35 கிராம் போல ஏலக்காவை பேன்ல சேர்த்து விட்டுக்குங்க. நல்ல நறுமணம் வர வரைக்கும் அதையும் மிதமான சூட்டிலேயே வறுத்து விட்டுக்குங்க. ஏலக்காய் நல்ல வாசனை வந்து வறுபட்டதுக்கு அப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. கடைசியா 25 கிராம் போல லவங்கத்தை சேர்த்து அதையும் மிதமான சூட்டுல நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. நல்லா வறுபட்ட லவங்கத்தையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. வறுத்து எடுத்த எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் நல்லா ஆற விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்து மறுபடியும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அரைச்சி எடுத்ததை நல்லா ஆற விட்டுக்கலாம். அடுத்து நல்லா ஆறின இந்த கரம் மசாலா பொடியை நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்ச கிளாஸ் கண்டெய்னர்ல மாத்தி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ல நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் இந்த கரம் மசாலா பொடியை நம்ம பயன்படுத்தலாங்க. ஆனா ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டா மூடி வைக்கணும். அப்பதான் அதனுடைய வாசனை கடைசி வரைக்கும் மாறாம அப்படியே இருக்கும். இந்த கரம் மசாலா பொடி நான்வெஜ் ரெசிபிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, வெஜ் ரெசிபிஸான சில குருமா வகைகளுக்கும் சரி இல்லை ஸ்நாக்ஸ் வகைகளும் சரி கொஞ்சமாக நம்ம சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனையாக சுவையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய முக்கியமான பொடிகளில் இதுவும் ஒன்றுங்க. அதனால அவசியம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.